பயிற்சி 1.3 10th சம். அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முன்னங்கைகளின் நீளம் உயரம், அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். முன்னங்கைகளின் நீளம் வந்து எக்ஸ், அதை எடுத்து எழுதியிருக்கோம். உயரம் வந்து ஒய் கொடுத்துட்டு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, y = ax + bன்னு. அதில் ஏயும் பியும் மாறிலிகள். ஃபஸ்ட்டு சம். இந்த உறவு வந்து சார்பாகுமான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உறவுனா நம்ம எப்படி எழுதுவோம், ரிலேஷன், அதை ஆறுன்னு போட்டு எழுதிக்கலாமா. எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க 4 நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸே ஒய்யும் கம்மா போட்டு நம்ம அந்த 4 வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்குன்னு ஒரு சர்க்கிள், ஒய்க்கு ஒரு சர்க்கிள் நம்ம எடுத்து வரைஞ்சிட்டு என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்னு சொல்லிவிட்டு மேலே ஒரு லைனில் எழுதியிருக்கோம் இல்லையா, கம்மா போட்டு 35, 56, அதுக்கு நேராக ஒரு கோடு அம்புக்குறி. இது அம்புக்குறி படம் தான். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இதில் ஒரு உறுப்பு சார்பாக இருக்கா, அப்போ இந்த உறவு வந்து சார்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கொடுத்துருக்க அட்டவணையிலேருந்து 2 வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம், 2 புள்ளிகள் மாதிரி. ஃபஸ்ட்டு 2ல் உள்ளது, அதாவது 35, 56, 45, 65 அந்த வேல்யூவை வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். எழுதிட்டு நமக்கு ஒரு சமன்பாடு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, y = ax + bன்னு. அதை வச்சு தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 35, 56ல் இது எக்ஸ், இது ஒய்யா. அப்போ ஒய்க்கு பதிலாக 56, ஏ எக்ஸுக்கு பதிலாக 35 + பி போட்டுட்டோமா. நெக்ஸ்ட்டு 56 அப்படி வச்சுக்கோங்க. 2 பெருக்கினீங்கன்னா 35 × a + b, இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்த புள்ளி என்னது, 45, 65. இதை வந்து எக்ஸ் ஒய்ன்னு வச்சுட்டு ஒய்க்கு பதிலாக 65 = ஏவை அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 45 + பியை அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், 65 y = ax + b அது மாதிரி எழுதிட்டோம். இப்போ 65 நம்ம அப்படியே வச்சுட்டு இது 2 மல்டிபிள் பண்ணுறப்ப 45a + b அப்படின்னு எழுதிட்டு இது ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுருவோம். இப்போ இது 2 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் உள்ளது எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள், 65 பெருசாக இருக்கா. அப்போ 2 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். 56 = 35a + b. 2 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணுறோமா. மைனஸ் பண்ணுறப்ப நம்ம எல்லாத்துக்கும் குறி மாற்றுவோமா. குறி ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் +b - b போயிடும். 45ல் 35 போனால் 10a, 65ல் 56 போனால் 9. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏவா. அப்போ 10a = 9 அப்படின்னு எழுதியாச்சு. a = 9/10. இப்போ அடித்து கொடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்ன கிடைக்கும், 0.1 தானே இருக்குது. அப்போ 0.9 அப்படின்னு வேல்யூ கிடச்சிடும். அப்போ ஏயோட வேல்யூ 0.9 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 0.9 எடுத்துகிட்டு போய் 2ல் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். a = 0.9 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன எடுத்து எழுதுங்க, 56 = 35a + b அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு 56 அப்படி வச்சுக்கோங்க, 35 அப்படி வச்சுக்கோங்க. ஏக்கு பதிலாக 0.9 அப்படின்னு பிரதியிடுங்க, ப்ளஸ் அந்த b அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து திரும்ப 56, 56 அப்படியே இருக்கட்டும். 35ஐயும் 0.9ஐயும் பெருக்கணும். புள்ளி வச்சு பெருக்கிறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம அதை 9 நார்மலாக எப்படி வச்சு பெருக்கோமோ அதே மாதிரி பெருக்கிக்கலாம். 9 5 45 5, இது 4 கேரி பண்ணிக்கோங்க. 9 3 27, 27ஓட 4 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 315 வரும். ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கிறப்ப 31.5 ப்ளஸ் அந்த b அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ b தானே நமக்கு தேவை. இப்போ இந்த வேல்யூ வந்து மைனஸ் வேல்யூ இந்த சைடில் வந்துடும். 56 - 31.5 = b ஈக்குவல் டு b.
இப்போ இது ரெண்டையும் 56ல் 31.5 போனால் எப்படி வரும்? 56.00ன்னு வச்சுக்கிட்டு 31.5. இப்போ இது கடன் வாங்கிய கழித்தல் மாதிரி. 10ல் 5 போனால் 5, கேரி பண்ணுறப்ப 5ல் 1 போனால் 4, 5ல் 3 போனால் 2. அப்போ 24.5. அதுதான் பியோட வேல்யூ. இப்போ ஏபி ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்ச வேல்யூ போய் y = ax + bன்னு சொல்லிட்டு கொஷினில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் போய் பிரதிட்டுருவோம். y = aயோட வேல்யூ 0.9 × x + பியோட வேல்யூ 24.5. இது ரெண்டாவது கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ மூணாவது கேள்வி பார்க்கலாம். மூணாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? முன்னங்கையோட நீளம் கொடுத்துட்டாங்க, அந்த நபரோட உயரம் கேட்குறாங்க, எக்ஸை கொடுத்துட்டு ஒய்யை கேட்குறாங்களா? நம்ம சமன்பாடு என்ன? y = ax + b. ஏக்கு பதிலாக 0.9 கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 24.5. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது முன்னங்கை நீளம் எக்ஸு தான். அப்போ y = 0.9 பெருக்கல் அந்த 40 பிரதிட்டுருங்க ப்ளஸ் 24.5. y = 0.9 40 பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 0 வச்சு நீங்கள் பெருக்கிறப்ப 0 0ன்னு வந்துடும். அடுத்து 4 வச்சு பெருக்கிறப்ப 9 4 36. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இப்படி கிடைக்குமா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறப்ப 36. அதோட வேல்யூ என்னது? 36 ப்ளஸ் 24.5. இப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ரெண்டையும் நீங்கள் கூட்டி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 60.5. இப்போ ஒய் கிடச்சிருச்சா? அதுதான் அந்த ஆளுடைய உயரம். இப்போ 4th கொஷினில் உயரம் கொடுத்துட்டு அந்த நபரோட முன்னங்கை நீளம் கேட்குறாங்க. ஓகேங்களா? எக்ஸை கேட்குறாங்க. இப்போ அந்த சமன்பாடை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதை எடுத்து எழுதிட்டு உயரம் ஒய் கொடுத்துட்டாங்க, அந்த ஒய்யை வந்து நம்ம பிரதிட்டுட்டு எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ என்னது? 53.3 = 0.9 எக்ஸு ப்ளஸ் 24.5. 53.3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 24.5 இருக்கா, இந்த சைடில் வரப்போ மைனஸ் 24.5ன்னு வரும், = 0.9 எக்ஸு. இப்போ 53.3 அது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா 28.8 = அந்த 0.9 எக்ஸை போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டே வகுக்கணுமா? எக்ஸு தானே நமக்கு தேவை. இப்போ 28.8 இந்த 0.9 இந்த சைடில் வரப்போ டிவைடில் வருமா? = எக்ஸு. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி நமக்கு புள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் 10ஆல் நம்ம பெருக்கிக்கலாம். பெருக்கி வகுத்துட்டு அது வேல்யூ மாறாதா? அப்போ என்ன கிடைக்கும்? 288/9 = எக்ஸு. 9ஆம் படத்தில் அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 9 27, மீதி 1 2 9 18. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 32. முன்னங்கையோட நீளம் கொடுத்துட்டு உயரம் கேட்டாங்க, இப்போ உயரம் கொடுத்துட்டு முன்னங்கையோட நீளம் கண்டுபிடிச்சிட்டோம்.